ஒண்ணுமே சரியில்லை இந்த வீட்டில். நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு, வந்ததும் அப்படிதான் இருக்கு. இப்போ என்ன செய்றிய? நான் வந்த உடனே பாத்திரத்தெல்லாம் போட்டு உடன்னு உடைக்கீங்க. என்ன கோவனாலும் ஏன்ட்ட காட்ட வேண்டியதானே? அதுக்கு ஏன் பாத்திரத்தெல்லாம் போட்டு இப்படி உடைக்கீங்க? எம்மா நீங்க தான் மகாராணியாச்சே. எப்போ எந்திரிச்சு வருவீங்க, நாங்கள் காத்திருக்கணும். இங்கே ஒரு சம பாத்திரம் கிடக்கணும், அதை விளக்காம இப்படி நாரிட்டே கிடக்கணும். உங்களை நான் இப்போ என்ன செஞ்சேன்? அவங்கள வேலைக்கு அனுப்ப வேண்டாமா? வேலைக்கு அனுப்பிட்டு வந்து இந்த பாத்திரத்தை கழுவுவேன். அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு? எம்மா தாயே, நீங்கள் மெதுவாக வருவீங்க, நாங்கள் அது வரைக்கும் இந்த பாத்திரத்தை அப்படியே போட்டு வச்சிருக்கணும். நான் என்ன பாத்திரத்தை கழுவ மாட்டேன்னா சொன்னேன்? வந்து கழுவுதேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள ஏன் இவ்வளோ கோவப்படுறிய? ஆமாம், நீ எப்போ வருவேன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அது வரைக்கும். இந்த மனுஷனுக்கு காது கேட்கா? தண்ணி கொடுத்துணும் போலான்னா கேட்குறாரா? மகன் இருக்கும்போது பேசாமல் இருக்குது. மகன் வேலைக்கு போயிட்டாருல்ல, நம்ம கூட சண்டைக்கு வரது. ஆமாம், என் மாவன் போன உடனே உன்கிட்ட சண்டைக்கு வரேன். எனக்கு வேறு வேலையே இல்லைல்ல. உங்கள் அம்மா நான் போன பிறகு அதை செஞ்சுட்டா இதை செஞ்சுட்டா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கதை சொல்ல வேண்டியது என் மாவன்ட்ட. நீ நல்லா இலக்கி கூடி என் மாவன்ட்ட என்னைய பற்றி. உன்னை நான் அப்படி என்ன கொடுமைப்படுத்திட்டேன்? 2 பாத்திரத்தை கழுவும்பேன், வீடு தூரும்பேன், வேற என்ன வேலை செய்ய சொல்லிதான் உன்னைய? பக்கத்து வீட்டு பரிமளம் அன்றைக்கே சொன்னான், இந்த பிள்ளையை கெட்டாதே சரியில்லை, இந்த பிள்ளை சரியில்லைன்னு. நான் தான் கேட்காம போய் விழுந்துட்டேன். ஏன் என் ஃப்ரெண்டு மாதிரி சொன்னாலுவோ மாமியார் சரியில்லை, முழியே சரியில்லைன்னு. நான் தான் மாப்பிள்ளைக்கு பார்க்க நல்லா இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டேன். ஆமாம்மா, என் மொழி சரியில்லை தான். அப்படி நான் உன்னை என்ன கொடுமை பண்ணிட்டேன்? நான் என்ன கொடுமைக்காரியா? மவன் மட்டும் சரியா இருந்தா நீ இந்த பேச்சு பேசுவியா? உன் பேச்சு கேட்டுதான் ஆடுதாம்ல, அதனால தான் நீ இந்த நிலை நிக்க. எதுக்கு இப்படி கடந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிய? நான் உங்களை என்ன சொல்லிவிட்டேன்? ஆமாம்மா, நீ ஒண்ணுமே சொல்லல. உங்க மாமன் வந்த உடனே இப்படி பிரச்சனை நடந்துச்சு அப்படி சொல்லி கூட 2 கண்ணீரை வடிச்சு கடைசியில 2 ஆக்கணும் இந்த வீட்டை. அதானே உங்களுக்கு பிரச்சனை? இந்த வயசான காலத்துல உங்ககிட்ட இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையில எழுதி இருக்கு. என்ன செய்ய, ஒரு வயசு ஓத்துக்காண்டி எதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. உங்களை என்ன கொடுமைப்படுத்திட்டேன்னு இப்படி கடந்து அழுதுட்டு இருக்கிய? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்த உடனே பாத்திரத்தை போட்டு உடைச்சது யாரு? நீங்க தானே. சண்டையை ஆரம்பிச்சது நீங்க தானே. உங்களுக்கும் ஒரு முகம் இருக்கத்தானே செய்தா? அவ மாமியாரு இப்படி கடந்து ஏசனா நீங்க பொறுப்பீங்களா? உடனே போய் கேப்பீங்களா? என் மவளை எதுக்கு இழுக்க? இப்போ அவன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இந்த பாரு, உன்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். என் மவளை எதுக்கு தேவையில்லாம இழுத்துட்டு இருக்க? நீ அழுது பிரச்சனை பண்ணியே என் மவன் இந்த வீட்டுக்கு வரதையே நிறுத்திட்டாலே. ஒன்னா சொல்லி கொடுத்து என் மவனையும் மவளையும் பிரிச்சுட்டியே. 2 பேரும் அக்காவும் தம்பியும் பேச மாட்டேங்கிறாவோ இப்போ. ஆமா, நான் தான் உங்க மவனையும் மவளையும் பிரிச்சேன். அக்கா தம்பியை பிரிச்சு விட்டுட்டேன். நான் போறேன், எங்க வீட்டுக்கே போறேன். நான் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல. நான் போனா தானே உங்களுக்கு நிம்மதி. நீங்க உங்க மவன் எல்லாரும் சந்தோஷமா இருங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். போ, அப்படியே போய் நீலி கண்ணீரை வடிச்சிட்டு என் மாவன்ட்ட போய் போனை போட்டு பேசு. உங்க அம்மா சண்டைக்கு வந்துட்டா, பாத்திரத்தை போட்டு உடைச்சிட்டா, பாத்திரத்தை கழுவ சொல்லிட்டா, வீடு தூத்து சொல்லிட்டா, போய் சொல்லு. நல்லா எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லு போ. நான் பேத்தது சரி இருந்தா இவன் இந்த மாதிரி பேசுவாளா? எல்லாம் என் தலையெழுத்து.